ஏண்டா முக ஸ்டாலின் ஐயாவை பார்க்கலான்னு வந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? 100 நாள் டைட்டு சிக்க பயணத்தில் இன்னைக்கு 4:28. நீங்க நம்ம பேஜுக்கு புதுசா நீங்க நம்மள ஃபாலோ பண்ணி விட்டு பாருங்க. நீங்க பண்ற சின்ன ஃபாலோ நமக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலையில தோசை பொடியை போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி அதுக்கு மேல ஒரு ஆம்லேட்டை போட்டு டைட்டா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நமக்கு டிஎம்கேல ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு, அதுக்காண்டி தான் கிளம்பி போயிட்டேன். எப்பவுமே நம்ம மாடல் நண்பர் டக்குக்கு லேட்டா வரதே வேலையா போச்சு. அவர் வந்தோன்னா ஏரியாக்குள்ள ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. அது என்னன்னா, நம்ம ஏரியாக்குள்ள ரொம்ப வருஷமா வேற கட்சி ஆதரவாளர்களா இருந்த குடும்பமே மொத்தமா இன்னைக்கு திமுக ஆதரவாளர்களா மாறுறாங்க. அவங்க வீட்டுல திமுக கொடியை நட்டு வச்சுட்டு நாங்க எல்லாரும் மீட்டிங்க்கு கிளம்பி போயாச்சு. நம்ம டீம்ல பசங்க நிறைய பேர் இருந்தனால பைக் வேலையாவதுன்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு டெம்போ பிடிச்சிட்டு எல்லாத்தையும் டெம்போல ஏத்திட்டு போயாச்சு மீட்டிங்க்கு. நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் டான்ஸு கீன்ஸ்னு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடி நிறைய போலீஸ் போறதுல தெரிஞ்சிருச்சு. சரி ஸ்டாலின் ஐயா வராரு. எனக்கு முன்னாடி நின்ற அண்ணன்ட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன், நான் வீடியோ எடுக்கிறேன்னா கையை தூக்காதனான்னு. கையை தூக்கிட்டு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே அவருக்கு எடுத்துட்டாரு. சரி அவரை பார்த்துட்டு வண்டியில பெட்ரோலை போட்டு நானும் மாடல் நண்பர் டக்குவும் கிளம்பி ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தோம். போற வழியில செம்ம டிராபிக். எங்களுக்கு பக்கத்துல வர ஒரு வண்டிக்காரன் கொசு வண்டி மாதிரி புகையை போட்டு தள்ளுறாரு. அந்த புகையிலையும் மூச்செல்லாம் அடக்கி மேனேஜ் பண்ணிட்டு எப்படியோ ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நாங்க தான் லேட்டு போல. எங்களுக்கு முன்னாடி எல்லா பசங்களும் வந்துட்டாங்க. எங்களை தவிர மற்ற எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சரி மாடல் நம்பர் டக்கு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு, வாடா டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஸ்டெப்பை போட்டு சீனே போட்டாச்சு ஃபங்க்ஷன்ல. இன்னைக்கு தான் ஜிம்முக்கு போலையே, சரி டான்ஸ் ஆடினா கார்டியோ மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். டீசெண்டா தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. என்ன தோணுச்சுன்னு தெரியல, பேய் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம சிரிப்பு எடுக்கலாம். பாவம் நம்ம மாடல் நண்பர் டக்குக்கு ஆடி ஆடி செம்ம டயர்ட் ஆயிடுச்சு போல. சாப்பிட வந்தாச்சு எல்லாரும் மேல கிளம்பி. நல்ல ஒரு டான்ஸ் செஷனுக்கு அப்புறம் ஒரு அருமையான பிரியாணி சாப்பிட்ற சுகமே தனி தான்ப்பா. எனக்கு மட்டும் தான் இப்படியான்னு தெரியல, இல்லை எல்லாருக்குமே இப்படிதான் தெரியல. நான் சாப்பிடும் போது மட்டும் இந்த பிரியாணி கெடுத்து கரெக்டாக என் கையில் வந்து மாட்டிக்குது. பாயசத்தை குடிச்சு முடிச்சுட்டு மாப்பிள்ளை ரூம்ல கொஞ்ச நேரம் பசங்களோட அட்டியை விட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிறோம். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். பாய், குட் நைட். நாளைக்கு பார்ப்போம். டைட்டு சிக்கும்.